என் அன்பு குழந்தைகளே, இந்த தருணத்தில் நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் நோக்கத்தையும், என்னிடத்தில் உங்களுக்கு இருக்கும் எல்லையற்ற ஆற்றலையும் என்றென்றும் மாற்றப் போகின்றன என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது என் குரல் உங்கள் இதயத்தின் ஆழத்தை எட்டும்போது இது வெறும் சாதாரண ஒரு தருணம் அல்ல, மாறாக உலகம் உருவாவதற்கு முன்பே நான் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு புனிதமான தெய்வீக சந்திப்பு என்பதை உணருங்கள். பரலோகமே சாட்சியாக நின்று கவனிக்கும் இந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் நான் வெளியிடப் போகும் புதிய ஆசீர்வாதங்களால் நிறைந்துள்ளது. நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசமும் நித்தியத்தின் நறுமணத்தை சுமந்து செல்கிறது. ஒருபோதும் தோல்வியடையாத வாக்குறுதிகளும் முடிவில்லாத அன்பும் உங்கள் மேல் புழியப்படுகின்றன. உங்கள் இதயத் துடிப்பு இப்போது விதியின் தாளத்தோடு துடிக்கத் தொடங்குகிறது. உங்கள் மனம் தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்படுகிறது. உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவும் என் சிம்மாசன அறையிலிருந்து நேரடியாக பாயும் அமானுஷ்ய ஜீவனால் புதுப்பிக்கப்படுகிறது. மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட இந்த தருணம் உங்களை நான் உருவாக்கியதன் முழுமையை நீங்கள் அனுபவிக்க தடையாக இருந்த அனைத்து தடைகளையும் தகர்க்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உங்களை நீங்களே அறிந்து வைத்திருப்பதை விட மிக நெருக்கமாக நான் உங்களை அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களை நான் காண்கிறேன். அவை ஒருபோதும் நீங்கள் சுமப்பதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. அமைதியான தருணங்களில் உங்கள் காதுகளில் பொய்களை கிசுகிசுக்கும் அச்சங்களையும், என் வாக்குறுதிகளுக்கும் உங்கள் இதயத்திற்கும் இடையே சுவர்களை எழுப்பும் சந்தேகங்களையும் நான் அறிவேன். உங்கள் ஆன்மாவில் ஆழமான காயங்களை ஏற்படுத்திய ஏமாற்றங்களால் வந்த வலியை நான் உணர்கிறேன். இருளில் மடிந்து விட்டதாக தோன்றும் உங்கள் கனவுகளால் ஏற்பட்ட குழப்பத்தையும், என் வல்லமையால் மட்டுமே மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை நீங்களே சரிசெய்ய முயன்று அடைந்த சோர்வையும் நான் காண்கிறேன். ஆனால் இதோ இப்போது நீங்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்போது நான் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்காக செயல்படத் தொடங்கிவிட்டேன். உங்களுக்காக தூதர்களை அனுப்பி உங்களை சிறைபிடித்திருக்கும் சங்கிலிகளை உடைக்கிறேன். இவ்வளவு காலம் பூட்டப்பட்டிருந்த கதவுகளை நான் இப்போது திறக்கிறேன். நேற்றைய கரைகளை கழுவித் துடைத்து உங்களை நீதி என்னும் மேலங்கியால் அலங்கரிக்கிறேன். நீங்கள் எப்போதும் எனது அருமை மகளாகவே இருக்கிறீர்கள். சாத்தியமற்றதாக தோன்றும் சவால்களுடன் நீங்கள் போராடிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விடுதலையை பெற்றுத்தர என் ஆவியானவர் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாற்ற முடியாதது என்று தோன்றிய சூழ்நிலைகளை நான் மாற்றியமைக்கிறேன். உங்களுக்கு எதிராக கடினமாக இருந்த இதயங்களை மென்மையாக்குகிறேன். உங்களுக்கு மிகவும் தேவையான நேரத்தில் சரியாக வந்து சேரப்போகும் ஆசீர்வாதங்களை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். உங்கள் முழு வாழ்க்கையின் போக்கையுமே மாற்றக்கூடிய தெய்வீக சந்திப்புகளை நான் ஒருங்கிணைக்கிறேன். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு பின்னடைவும் உலகம் வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் மீண்டெழுதலுக்கு உங்களை தகுதியாக்குகிறது. அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவும் எனது பாதுகாப்பின் அடையாளமே ஆகும். உங்களுக்கு நன்றாக தோன்றினாலும் உங்கள் திறன்களை கட்டுப்படுத்தக்கூடிய தவறான பாதைகளிலிருந்து உங்களை திசை திருப்பவே நான் அந்த தடைகளை உருவாக்கினேன். தாமதங்கள் யாவும் உங்களை தயார்படுத்தும் காலமே தவிர வேறல்ல. உங்கள் ஆசீர்வாதத்தின் தருணம் வரும்போது அதை முழுமையாக கையாளுவதற்கு தேவையான தகுதிகளை நீங்கள் பெற்றிருப்பதை நான் உறுதி செய்கிறேன். நீங்கள் கடந்து வந்த பள்ளத்தாக்குகளும் ஏறிய மலைகளும் உங்கள் குணாதிசயத்தை உறுதிப்படுத்தவே பயன்படுத்தப்பட்டுள்ளன. நெருப்பில் புடமிடப்படும் தங்கத்தைப் போல உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டமும் உங்கள் உயர்வுக்கு தடையாயிருந்த அசுத்தங்களை எரித்து சாம்பலாக்குகின்றன. அழுத்தத்திற்கு உள்ளாகி உருவாகும் வைரத்தைப் போல ஒவ்வொரு சவாலும் பல தலைமுறைகளுக்கு பிரகாசிக்கக்கூடிய மதிப்பையும் அழகையும் உங்களுக்குள் உருவாக்குகின்றன. எதிர்ப்புகள் யாவும் உங்கள் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கவே அனுமதிக்கப்படுகின்றன. உங்கள் மீதுள்ள அன்பினால் உங்களால் தாங்க முடியாத எந்த அழுத்தத்தையும் நான் அனுமதிப்பதில்லை. ஒவ்வொரு சோதனையும் அழிவை அல்ல, மாறாக வளர்ச்சியை தருவதை நான் உறுதி செய்கிறேன்.
நீங்கள் மேற்கொள்ளும் போராட்டங்கள் யாவும் உங்களுக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் கற்றுத்தருகின்றன. இவை அனைத்தும் நான் உங்களுக்காக திட்டமிட்டுள்ள அற்புதமான விதியை அடைவதற்கு உங்களை தயார் செய்கின்றன. உங்கள் எதிர்காலம் என் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதத்தைப் போல உங்களுக்கு முன் விரிந்திருக்கிறது. உங்கள் மனித மனம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அழகான அனுபவங்கள், அர்த்தமுள்ள உறவுகள் மற்றும் மிகச் சரியான வாய்ப்புகள் உங்கள் முன்னால் காத்திருக்கின்றன. உங்கள் வரம்புக்குட்பட்ட எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட மகத்துவத்தை நான் உங்களுக்காக சேமித்து வைத்துள்ளேன். உங்களுடைய திறமைகள் மிகச் சரியான முறையில் வெளிப்படும் இடத்திலும், உங்கள் செல்வாக்கு நீங்கள் கற்பனை செய்ததற்கும் மேலாக பெருகும் இடத்திலும் உங்களை நிலைநிறுத்தப் போகும் பதவி உயர்வுகள் வருவதை நான் காண்கிறேன். உறவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் குணமாகி வருவதை நான் காண்கிறேன். மோதல்கள் ஏற்படுவதற்கு முன்பு இருந்ததை விட ஆழமான பிணைப்புகள் இப்போது உருவாகப் போகின்றன. இந்த சீரமைப்பு பல தலைமுறைகளை தொட்டு என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பின் பாரம்பரியத்தை உருவாக்கும். உங்கள் தேவைகளை சந்திப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு தாராளமாக வாரி வழங்கும் ஒரு நிதி சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். உங்கள் உடல்நிலை அற்புதமாக மீட்கப்படுவதை நான் காண்கிறேன். நீங்கள் என் குணமாக்கும் வல்லமைக்கு ஒரு நடமாடும் சாட்சியாக மாறுவீர்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பிலும் புது ஜீவன் பாயம். பலவீனத்திற்கு பதிலாக பலமும், உடைந்து போன நிலைக்கு பதிலாக முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவர்களையே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு உங்கள் ஆற்றல் பெருகும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் உங்கள் திறமைகளை அங்கீகரிப்பார்கள். அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடியவர்களின் தயவு உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக கிருபையினால் உங்கள் முன்னேற்றம் இப்போது விரைவுபடுத்தப்படும். என்றென்றும் புதைக்கப்பட்டு விட்டதாக நீங்கள் நினைத்த கனவுகள் இப்போது முன்பை விட அதிக வீரியத்துடன் மீண்டும் உயிர் பெறப் போகின்றன. காத்திருப்பின் காலத்தில் நீங்கள் பெற்ற ஞானமும் சோதனைகளில் உருவான உறுதியான குணாதிசயமும் அந்த கனவுகளுக்கு வலு சேர்க்கும். சாத்தியமற்றதாக தோன்றிய தரிசனங்கள் இப்போது நிஜமாகப் போகின்றன. உங்களுக்கு தெரியாத இடங்களிலிருந்து வளங்கள் தேடி வரும். உங்கள் திறமைகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய மனிதர்களுடன் நான் உங்களை தொடர்புபடுத்துவேன். நீங்கள் எட்ட முடியாது என்று கருதிய நோக்கங்களை நிறைவேற்ற புதிய பாதைகள் திறக்கப்படும். உங்களுக்கு எதிராக நின்றவர்கள் இப்போது உங்கள் வெற்றிக்காக பாடுபடும் ஆதரவாளர்களாக மாறுவார்கள். என் அன்பு அவர்களின் இதயங்களை மாற்றியமைக்கும். நம்பிக்கையற்றதாக தோன்றிய சூழ்நிலைகள் வியக்கத்தக்க வகையில் தலைகீழாக மாறும். இந்த மாற்றத்தை காணும் அனைவரும் என் கரம் மட்டுமே இதை செய்திருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் செய்யும் இந்த அற்புத திருப்புமுனை என் நன்மையை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு மாபெரும் சாட்சியாக மாறும். இதன் மூலம் நம்பிக்கையற்ற பல ஆயிரக்கணக்கானோர் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்போது இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குள் ஊடுருவும் போது, நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் வலியை ஏற்படுத்திய அனைத்து பகுதிகளிலும் நான் விடுதலையை தருகிறேன். உறவுகளால் ஏற்பட்ட காயங்களால் உடைந்த உங்கள் இதயம் இப்போது என் அன்பின் தங்க நூல்களால் தைக்கப்படுகிறது. முன்பை விட அது இப்போது அழகாகவும் வலிமையாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் மாறுகிறது. உங்கள் உறக்கத்தை கெடுத்த நிதி போராட்டங்கள் நான் திறக்கப் போகும் பரலோகத்தின் ஜன்னல்களால் முடிவுக்கு வருகின்றன. நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திராத வழிகளில் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த சவால்கள் என் அமானுஷ்ய வல்லமையால் நீக்கப்படுகின்றன. சேதமடைந்த உங்கள் உடல் அமைப்புகள் மீண்டும் கட்டியெழுப்பப்படுகின்றன. இந்த சுகம் வெறும் தற்காலிக நிவாரணம் அல்ல, இது ஒரு முழுமையான மாற்றம். அவமானம், குற்ற உணர்வு அல்லது வருத்தத்தால் உங்களை துன்புறுத்திய நினைவுகளை நான் இப்போது குணமாக்குகிறேன். ஒவ்வொரு கடினமான அனுபவமும் இந்த மாபெரும் வெற்றிக்கு உங்களை தயார் செய்யவே பயன்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பயம், கோபம் அல்லது கசப்பால் நிறைந்த உணர்ச்சிகளை கழுவி தூய்மையாக்குகிறேன். உங்களை சிறைப்படுத்திய மன்னிக்காத சுபாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாவீர்கள். உங்கள் மதிப்பு, திறன் அல்லது எதிர்காலம் குறித்த பொய்களால் உங்களை ஏமாற்றிய எண்ணங்களை நான் மாற்றுகிறேன். நான் உங்களுக்காக திட்டமிட்டுள்ள முழுமையில் நீங்கள் நடப்பதை தடுத்த அந்த தவறான நம்பிக்கைகளிலிருந்து விடுவிக்கும் உண்மையை உங்கள் மனதில் விதைக்கிறேன். துரோகம், கைவிடப்படுதல் அல்லது நிராகரிப்பால் காயப்பட்ட உறவுகளை நான் சீரமைக்கிறேன். ஒன்று இழந்த உறவுகள் அற்புதமாக மீட்கப்படும், அல்லது இழந்ததை விட சிறப்பான புதிய தொடர்புகள் உங்களுக்கு தரப்படும். இந்த மாற்றம் உங்கள் உடல் மட்டுமல்லாது ஆன்மா மற்றும் ஆவி என அனைத்தையும் உள்ளடக்கியது.
உங்களுக்குள் ஏற்படும் இந்த முழுமை மற்றவர்களையும் தொடும். உடைந்த சூழ்நிலைகளிலும் மீட்பு சாத்தியம் என்பதற்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீர்கள். மக்கள் கூட்டத்தின் நடுவிலும் நீங்கள் உணர்ந்த தனிமை இப்போது என் பிரசன்னத்தால் நீக்கப்படும். அகிலத்தை உருவாக்கிய நான் உங்களை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறேன், மதிக்கிறேன் என்பதை நீங்கள் உணரும்போது உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு வெற்றிடமும் நிரப்பப்படும். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் குறித்த குழப்பங்கள் விலகும். நீங்கள் எடுக்க வேண்டிய அடுத்தடுத்த படிகளை நான் மிக தெளிவாக காண்பிப்பேன். எதிர்காலத்தை பற்றிய பயம் இப்போது கரைந்து போகிறது. தெய்வீக அமைதி உங்கள் கவலையான எண்ணங்களை நிரப்புகிறது. கவலைக்கு பதிலாக ஒருபோதும் தோற்காத என் உண்மையின் மீது விசுவாசம் பிறக்கிறது. பயத்தினால் அல்லாமல் விசுவாசத்தினால் முடிவுகளை எடுக்கும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உணர்ச்சிபூர்வமான எதிர்வினைகளை நான் மாற்றியமைக்கிறேன். நிச்சயமற்ற சூழ்நிலைகளை சந்திக்கும் போது பயப்படுவதற்கு பதிலாக நான் அனைத்தையும் உங்கள் நன்மைக்காகவே செய்கிறேன் என்ற நம்பிக்கையோடு திரும்புவீர்கள். ஏமாற்றத்தை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக நான் செய்யப்போகும் அற்புதங்களை ஆவலுடன் நோக்குவீர்கள். தோல்வியை திட்டமிடுவதற்கு பதிலாக உங்களை படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான அனைத்தும் உங்களிடம் இருப்பதை அறிந்து வெற்றிக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவீர்கள். கீழ்ப்படிதலுடன் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற கவலை உங்களை விட்டு நீங்கும். உங்கள் அடையாளம் என்னிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் உங்கள் செயல்களை மட்டுமல்ல, உங்கள் சிந்தனை, உணர்வு மற்றும் பார்வையை ஆழமாக மாற்றுகிறது. பயத்திற்கு பதிலாக விசுவாசமும் அவநம்பிக்கைக்கு பதிலாக நம்பிக்கையும் கொண்ட புதிய பாதைகள் உங்கள் மனதில் உருவாகின்றன. உங்கள் சூழ்நிலைகள், வாய்ப்புகள் மற்றும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ள அழைப்பை நிறைவேற்றும் திறனை மாற்றக்கூடிய தெய்வீக தொடர்புகளை நான் உங்கள் பாதையில் நிறுத்துகிறேன். வரும் நாட்களில் அல்லது வாரங்களில் நீங்கள் சந்திக்கப் போகும் ஒரு நபர் உங்கள் முன்னேற்றத்திற்கான திறவுகோலை வைத்திருப்பார். அவர்களின் வளங்களும் அறிவும் உங்கள் திறமைகளுக்கு மிகச் சரியான துணையாக இருக்கும். நீங்கள் நடத்தும் உரையாடல்கள் பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகளை தரும் ஒரு திருப்புமுனையாக அமையும். சாத்தியமற்றது என்று தோன்றிய உறவுகள் உருவாகும். ஏனென்றால் நான் சாத்தியமற்றவைகளை செய்வதில் வல்லவர். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட வழிகளில் மக்களை நான் ஒன்றிணைப்பேன். இந்த சந்திப்புகள் தற்செயலானவை அல்ல, அவை என் ஞானத்தால் திட்டமிடப்பட்டவை. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒரு நபர் உங்கள் வணிக திட்டத்திற்கான முதலீட்டாளராக மாறலாம். நீங்கள் காட்டும் ஒரு சிறிய அன்பு ஒருவரை உங்கள் வாழ்நாள் கூட்டாளியாக மாற்றக்கூடும். நீங்கள் கனவு கண்ட பதவி அல்லது பணி வாய்ப்பு இந்த சந்திப்புகளின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மதிப்புகள் மற்றும் திறமைகளுடன் ஒத்துப்போகும் நிறுவனங்களுடன் நீங்கள் இணைக்கப்படுவீர்கள். என் கரங்களால் உங்களுக்குள் நெய்யப்பட்ட திறமைகளும் ஆற்றல்களும் இப்போது அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படும் ஒரு காலத்திற்குள் நுழைகிறீர்கள். நீண்ட காலமாக மண்ணில் புதைக்கப்பட்ட வைரத்தைப் போலவும் மௌனத்தில் சிக்கிய பாடலைப் போலவும் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் தனித்துவமான அழைப்பு வெளிப்படும் இடத்தில் நான் உங்களை நிறுத்துகிறேன். என் நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் விதமாகவும் உங்கள் இதயத்திற்கு நிறைவை தரும் விதமாகவும் உங்கள் திறமைகள் பயன்படுத்தப்படும். உங்களிடமிருந்து வெளிப்படும் படைப்பாற்றல் நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திராத மக்களை சென்றடையும். அழகு, உண்மை மற்றும் நம்பிக்கையின் மூலம் நீங்கள் பலரது வாழ்க்கையை மாற்றுவீர்கள். பயன்படுத்தப்படாமல் இருந்த உங்கள் தலைமைத்துவ பண்புகள் இப்போது சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்த அழைக்கப்படுகின்றன. மிக சிறிய வட்டத்தில் இருந்த உங்கள் போதக திறமைகள் இப்போது ஆயிரக்கணக்கான மக்களின் இதயங்களை தொடும் விதமாக விரிவடையும். உறங்கிக் கொண்டிருந்த உங்கள் வணிக சிந்தனைகள் இப்போது விழித்தெழும். அவை உங்களுக்கு செழிப்பை தருவதோடு மட்டுமல்லாமல் பலருக்கு வேலை வாய்ப்பையும் கௌரவத்தையும் உருவாக்கும். உன்னத உத்வேகத்துடன் உங்கள் கலை திறமைகள் வெளிப்பட்டு மக்களின் இதயங்களை குணப்படுத்தும். இந்த ஆண்டில் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த பல அம்சங்கள் முழுமையாக வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கற்பனை செய்யாத படைப்பாற்றல் தெய்வீக தூண்டுதலால் பாயத் தொடங்கும். உங்கள் இயல்பான திறன்களை தாண்டிய படைப்புகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். நீங்கள் பயந்த விஷயங்களை எதிர்கொள்ளும் மகா பெரிய தைரியம் உங்களுக்குள் நதியைப் போல பாயும். ஆவிக்குரிய வழிநடத்துதலின்படி ஆபத்தானதாக தோன்றும் காரியங்களிலும் நீங்கள் துணிச்சலுடன் இறங்குவீர்கள். சாத்தியமற்றதாக தோன்றிய பணிகளை செய்து முடிப்பீர்கள்.
உங்கள் வயதை தாண்டிய ஞானம் உங்கள் முடிவுகளை வழிநடத்தும். முதிர்ந்த ஆலோசகர்களே வியக்கும் வண்ணம் உங்கள் அணுகுமுறை இருக்கும். மற்றவர்கள் கவனிக்க தவறிய தீர்வுகளை நீங்கள் எளிதாக கண்டடைவீர்கள். காயப்பட்ட இதயங்களுக்கு நீங்கள் ஒரு புகலிடமாக மாறுவீர்கள். உங்கள் அன்பு அவர்களை குணப்படுத்தும். நிதி ரீதியாக பெரிய முன்னேற்றம் வரும். இது உங்கள் தேவைகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் உதவும். பரலோகத்தின் எல்லையற்ற வளங்களுக்கு நீங்கள் வாரிசு என்பதை உங்கள் செல்வம் உலகிற்கு பறைசாற்றும். ஆன்மீக எதிர்ப்புகளால் தடைப்பட்டிருந்த உங்கள் நிதி ஆதாரங்கள் இப்போது பல வழிகளில் விடுவிக்கப்படுகின்றன. சில வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் சில வியக்கத்தக்க இடங்களிலிருந்தும் வரும். உங்கள் தேவைகளை சந்திப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வுகள் வரும். உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மற்றும் அதற்குரிய வெகுமதியை தரக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் மாற்றப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போதே செல்வத்தை உருவாக்கும் வணிக வாய்ப்புகள் அமையும். தெய்வீக கிருபையினால் உங்கள் முதலீடுகள் பெருகும். ஆபத்துகளை தவிர்க்கவும் லாபகரமான வாய்ப்புகளை கண்டறியவும் என் ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். சரியான நேரத்தில் வரும் எதிர்பாராத பரிசுகள் எனது துல்லியமான திட்டமிடலை உங்களுக்கு உணர்த்தும். இந்த செழிப்பு வெறும் சுயநலத்திற்காக அல்ல, நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் கால்வாயாக இருப்பதற்காகவே தரப்படுகிறது. வறுமையிலும் பண நெருக்கடியிலும் வாடுபவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்கள். இரகசியமாக உதவி செய்யும் உன்னத பண்பு உங்களுக்குள் வளரும். உங்கள் நிதி ஞானம் பல தலைமுறைகளுக்கு செல்வத்தை சேர்க்க உதவும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள உறவுகள் என் அன்பினால் மாற்றமடைந்து வருகின்றன. உடைந்த குடும்ப உறவுகள் சீரமைக்கப்படுவது பலருக்கு ஒரு பெரிய சாட்சியாக அமையும். நீண்ட காலமாக விலகியிருந்த குடும்ப உறுப்பினர்கள் இதயங்களை உருக்கும் என் கிருபையினால் மீண்டும் இணைக்கப்படுவார்கள். பல ஆண்டுகளாக இருந்த கசப்புகள் நீங்கி முன்பை விட வலிமையான அன்பின் பிணைப்பு உருவாகும். குளிர்ந்து போன நட்புறவுகள் மீண்டும் சூடுபிடிக்கும். உங்கள் விசுவாசத்தை ஊக்குவிக்கும் மற்றும் உங்கள் குணாதிசயத்தை வலுப்படுத்தும் புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஆன்மீக மற்றும் உணர்வுபூர்வமான ஒற்றுமையுள்ள பொருத்தமான இணையை நான் கொண்டு வருவேன். அவர்கள் பூரணமானவர்கள் அல்ல, ஆனால் உங்களுக்கு மிகச் சரியானவர்களாக இருப்பார்கள். உங்கள் ஆரோக்கியம் உள்ளிருந்து புதுப்பிக்கப்படுகிறது. உடலின் ஒவ்வொரு அணுவும் புத்துயிர் பெறுகிறது. மன அழுத்தம் மற்றும் கவலையால் மங்கியிருந்த உங்கள் சிந்தனை திறன் இப்போது கூர்மை அடையும். அமைதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புத்துணர்ச்சியுடன் ஒவ்வொரு நாளும் எழுந்திருப்பீர்கள். வாய்ப்புகளை கண்டறியும் உற்சாகம் உங்களுக்குள் எப்போதும் இருக்கும். பொருளாதார மற்றும் உடல் ரீதியான ஆசீர்வாதங்களை தாண்டி இந்த உலகம் தர முடியாத ஒரு உன்னத பரிசை நான் உங்களுக்கு தருகிறேன். முன்னெப்போதையும் விட ஆழமான முறையில் என்னை நீங்கள் அனுபவிப்பீர்கள். என் அழகை காண உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகின்றன. என் குரலை கேட்க உங்கள் காதுகள் பழக்கப்படும். என் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள உங்கள் இதயம் தயாராகும். எனது வழிநடத்துதலுக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக அறிவீர்கள். என் பிரசன்னத்தை நீங்கள் அவ்வளவு வலுவாக உணர்வீர்கள். பயம் அங்கே இருக்க முடியாது. உங்கள் செயல்பாடு அல்லது சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் நீங்கள் எவ்வளவு நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை உணரும்போது உங்கள் பாதுகாப்பின்மை மறைந்துவிடும். என்னுடன் நீங்கள் கொள்ளும் இந்த நெருக்கம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றும். ஜெபம் என்பது சுவாசிப்பதைப் போல இயல்பாக மாறும். ஆராதனை என்பது சிரிப்பைப் போல தன்னிச்சையாக வரும். சட்டத்தின் கட்டாயத்தினால் அல்லாமல் அன்பின் மிகுதியால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிவீர்கள். என்னுடன் தொடர்ந்து ஐக்கியத்தில் இருப்பீர்கள். இது ஒரு மத கடமை அல்ல, இது ஒரு உறவுமுறை பாக்கியம். இது உங்கள் தினசரி வாழ்க்கையில் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும். உங்களை சோர்வடையச் செய்யவும் திசை திருப்பவும் சத்துரு பல திட்டங்களை தீட்டியிருக்கலாம். ஆனால் அவனது முயற்சிகள் படுதோல்வியடையும். அவன் எனக்கு எதிராக போராடுகிறான். என் நோக்கங்களை யாராலும் தடுக்க முடியாது. அவனது தீய திட்டங்களையே உங்கள் நன்மைக்காக நான் மாற்றியமைப்பேன். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவை எனது வல்லமையை காண்பிக்கும் ஒரு தளமாக மாறும். நீங்கள் பலவீனமாக இருந்த இடங்களில் இப்போது பலமாக இருப்பீர்கள். உங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன நாவுகள் மெய்விளக்கத்தால் அடக்கப்படும்.
உங்கள் நேர்மை நிலைநாட்டப்படும். உங்களை வீழ்த்துவதற்காக வெட்டப்பட்ட குழிகள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக மாறும். உங்களை மட்டுமல்ல, பலரையும் அந்த ஊற்றுகள் தாகம் தீர்க்கும். முறியடிக்க முடியாததாக தோன்றிய எதிர்ப்புகள் எனது வல்லமையை வெளிப்படுத்த எனக்கு கிடைத்த வாய்ப்புகளாகும். சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நான் அதைவிட பெரியவர். அழிப்பதாக தோன்றிய துன்புறுத்தல்கள் உங்கள் நோக்கத்தை தெளிவுபடுத்தும். தோல்வியாக தோன்றிய பின்னடைவுகள் ஒரு மாபெரும் வெற்றிக்கு முன்பான ஆயத்தங்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். சுலபமான வெற்றியை விட கடினமான போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் வெற்றி அதிக மகிமையை தரும். பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் இப்போது அற்புதமான பதில்களை பெறப்போகின்றன. தாமதங்கள் யாவும் உங்களை தகுதியாக்கவே என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இறந்ததாக கருதிய கனவுகள் இப்போது உயிர் பெறுகின்றன. தவறவிட்ட வாய்ப்புகள் அதிக ஆசீர்வாதத்துடன் மீண்டும் தேடி வரும். அமானுஷ்ய பலம் உங்கள் உடலில் பாய்கிறது. குறைந்த முயற்சியில் அதிக காரியங்களை செய்வீர்கள். சோர்வடையாமல் சேவை செய்வீர்கள். தோல்வி எனும் சுழற்சியை உடைத்து வெற்றி எனும் சுழற்சியை தொடக்கி வைக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் இப்போது வல்லமை கொண்டவை. அவை சூழ்நிலைகளை மாற்றும். தரிசனங்கள் மற்றும் கனவுகளின் மூலம் நான் உங்களை வழிநடத்துவேன். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகச் சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட ஆண்டாக இருக்கும். உங்கள் மகிழ்ச்சி பிறரை பாதிக்கும் ஒரு தொற்று நோயாக மாறும். உங்கள் பாரம்பரியம் பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்கும். என் அன்பு பிள்ளையே, சவால்கள் வரும்போது நான் இன்று உனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதிகளை நினைவுகூர். பயம் வரும்போது நான் தந்த அமைதியை நினைத்துப்பார். உங்கள் சிறந்த காலம் இதோ தொடங்கிவிட்டது. நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் முன்னோக்கிச் செல்லுங்கள். பரலோகமே உங்களின் வெற்றிக்காக திரட்டப்பட்டுள்ளது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நேசிக்கப்பட்டவர். நீயே நிரந்தரம் இயேசுவே.